இன்னைக்கு சாட்டர்டே மார்னிங்ல எப்பவுமே வெந்நீர் இல்லைன்னா கிரீன் டீல தான் என்னோட டே ஸ்டார்ட் ஆகும். ஆனா இன்னைக்கு இஞ்சி போட்டு டீ குடிக்கணும் போல ஒரு ஃபீல் இருந்தது. ஆனா ஒண்ணுங்க, இப்பெல்லாம் பாத்தீங்கன்னா சுகர் கொஞ்சம் கம்மி பண்ணிட்டேன்னா கம்மினா சுத்தமாவே கம்மி பண்ணிட்டேன். அதனால இன்னைக்கு டீல பாத்தீங்கன்னா வெல்லம் போட்டு தான் டீயே வச்சேன். ஒயிட் சுகர் நம்ம எவ்வளவு யூஸ் பண்ணாம இருக்கோமோ அவ்வளவும் நல்லது. ஏன்னா பாடியில இருக்க ஃபேட் எல்லாமே குறைஞ்சுக்கிட்டே வரும். மினிமம் நம்ம 1 மந்த் பாத்தீங்கன்னா இந்த ஒயிட் சுகரை நம்ம யூஸ் பண்ணாம இருந்தாவே மோஸ்ட்லி நம்ம வெயிட் லூஸ் ஆகிருக்கும். ஸோ அதனாலேயே இப்பெல்லாம் டீ குடிக்கணும் போல இருந்தாவே இந்த வெல்லம் வச்சுதான் டீயே வைக்கிறேன். அதுவும் இல்லாம நாட்டு சர்க்கரை நம்ம யூஸ் பண்ணலாம். நாட்டு சர்க்கரை இல்லைன்னா வெல்லம் வச்சே நம்ம டீ எல்லாம் போட்டு நம்ம குடிக்கலாம். ரொம்பவே நல்லது. டீ எல்லாம் குடிச்சிட்டு அதுக்கப்புறம் எப்ப போல ஒரு கன்ஃபியூசன் தான், இன்னைக்கு பிரேக்ஃபாஸ்ட்ல என்ன சமைக்கிறதுன்னு சொல்லி. எங்க வீட்டுல ரவா உப்புமா யாருமே சாப்பிட மாட்டாங்க. அதனால அவளு இருந்தா அவளு உப்புமாவே செஞ்சிருவேன். அவளு உப்புமா நல்லா டேஸ்டியாவும் இருக்கும், நல்லா ஹெல்த்தியாவும் இருக்கும். ஏன்னா அதுல வெஜிடபிள்ஸ் எல்லாமே நம்ம சேர்த்து பண்ணலாம். ரவா உப்புமால கூட நம்ம செய்யலாம், ஆனா அதை யாருமே சாப்பிட மாட்டாங்கல்ல. அதனால இதுல நம்ம எல்லா வெஜிடபிள்ஸும் நம்ம சேர்க்கலாம். இதுல உருளைக்கிழங்கு கூட நம்ம சேர்க்கலாம், நைஸ் நைஸா கட் பண்ணி. அதே மாதிரி பீன்ஸ், கேரட், கேப்சிகான், கார்ன், இது எல்லாமே நம்ம சேர்த்து நம்ம பண்ணலாம். நல்லா ஒரு டேஸ்டியா ஹெல்த்தியாவும் இருக்கும். மெத்தட் என்ன, நம்ம உப்புமா எப்படி செய்வோமோ அப்படிதான். ஆனா இதுல நம்ம தண்ணி சேர்க்க கூடாது. அவ்வளவு மட்டும் டேப்க்கு கீழே ஒரு சலடல வச்சு நம்ம நல்லா கழுவி எடுத்தாவே போதும், சாஃப்ட் ஆயிரும். அதுக்கப்புறம் லெமன் கண்டிப்பா சாறு நம்ம சேர்த்துக்கணும். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பை பை.